சகோதரருடைய கொஸ்டின் வந்து கோவத்தை பற்றி. ஆன்மீகத்தில் இந்த டாப் லெசனே அதுதான். அதை எல்லாராலையும் விட முடியறதில்லை. தாயுமானவர் சொல்கிறார், வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறதுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறார். அவர் கொடுக்குற ஒரே ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எப்படின்னா, இருந்தபடி இருங்கோள். இருந்தபடி இருங்கோள்னா என்ன? நீ வந்து மேனேஜரா, கிளர்க்கா, பியூனா, அக்ரிகல்ச்சரலிஸ்டா, பொலிட்டீஷியனா, எதிர்க்கோ அதை அக்செப்ட் பண்ணு. பிகாஸ் முன்னர் நமது இச்சையினால் பிறந்தோம் இல்லை, முதல் இடை கடை நம் வசத்தில் இல்லை. இந்த உலகத்தில் நாம் பிறந்தது, நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கிறது எதுவுமே நம்ம கையில் இல்லை. இட்ஸ் ஆல் டெஸ்டைன். அதனால் அவர் சொல்கிறாரு, எப்படி லைஃப் இருக்கோ அதை அப்படியே விட்னஸ் பண்ணு. யூ ஆர் நாட் எ பெர்ஃபார்மர். நீ வந்து ஒரு விட்னஸ் தான், ஒரு சாட்சி தான் நீ அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு இடத்துல என்ன சொன்னார்? இருந்தபடி இருங்கோள், எப்படி இருக்கியோ அப்படியே இரு. ஆனால் அடுத்த வரி தான் அந்த கேள்விக்கான பதில். வெகுளியை விடுங்கோள். கோவத்தை மாத்திரம் விட்டுணும். ஏன்னா இந்த உலகத்தில் நான் விட்னஸாக இருக்கேன்னு சொல்லிட்டு கோவம் வந்து அந்த கோவத்தினால நாம் இருக்கிற நிம்மதியை இழந்துருவோம். திருவள்ளுவர் சொல்கிறார், சினம் எனும் சேர்ந்தாரை கொல்லி இனம் எனும் ஏமப்புனையை சுடும். சினம் என்பது கோபங்கிறது சேர்ந்தாரை கொல்லி, யார்கிட்ட போதோ அவங்கள அழிச்சிருமா. இனம் எனும் ஏமாப்புனையை சுடும். சொந்தம், பந்தம், சுற்றம் எல்லாத்தையும் அந்த கோபத்தில் நாம் இழந்து விடுவோம். ஸோ அந்த கோபங்கிறது அவ்வளோ ஒரு ஒரு நான் இன்க்ரீடியன்ட் ஃபார் ஆத்ம சாதகா. அவர் வாழ்க்கையே நீ நிம்மதியாக இருக்கிறது கூட கோபத்திலேருந்து நீ வெளியே வரணும். கோபம் ஏன் வருது அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் சப்ரஸ்ட் எமோஷன்ஸ். இப்போ சின்ன வயசுலேருந்து நாம் எல்லாருக்கூடையும் சேர்ந்து செய்கிறது, சிரிக்கிறது ஒன்று தான். ஜாலியாக சிரிப்போம். நம்ம இதே ஒரு அழுகு வந்ததுன்னா கூட அதை அப்படியே ட்ரை டு கண்ட்ரோல் பண்ணுவோம். இப்போ கரிச்சு வச்சுப்போம். வி டோன்ட் பர்ஸ்ட் அவுட். வி டோன்ட் கம் அவுட் வித் அவர் டியர்ஸ். யார் மேலேயும் கோவம் இருக்குது, அதை வெளிக்காட்ட முடியறதில்ல. நம்மளோட பெரிய ஆளாக இருப்பான், அதனால் வம்புன்னு சொல்லி விட்டுருவோம். யார் மேலேயும் வெறுப்பு இருக்குது, அந்த வெறுப்பை நம்ம வெளியே காட்டுறதில்ல. வி பரி இட் இன்சைட் அவர் சிஸ்டம். ஸோ அதர் தேன் லாஃப்டர், சிரிப்பை தவிர மீது எல்லா உணர்வுகளையும் நம்ம சின்ன வயசுலேருந்து அப்படியே முழுங்கினே வரோம். ஸோ உள்ள ஒரு எரிமலை மாதிரி இருக்குது, ஒரு வால்கனோ இருக்குது நம்மக்கிட்ட, எமோஷ்னல் வால்கனோ. ஸோ ஒரு ஸ்மால் ப்ரொடெக்ட்ஸில் வால்கனோங்கிறது என்ன, ஒரு லெவலுக்கு மேலே அதை தாங்க முடியாது, அப்படியே வெடிக்கும் இல்லையா? தீப்பிழம்புகளை எஜெக்ட் பண்ணிக்கிட்டு வெளியே வரும். அந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற சப்ரஸ்ட் எமோஷன்ஸ், நம்மக்கிட்ட அடிமனதில் புதைந்திருக்கிற கோபமும் வெறுப்பும் அகங்காரமும் மற்றவர்களிடத்தில் காட்ட முடியாத உணர்வுகளும் ஒரு ப்ரொடெக்ஷனில் வெளியே வருது. அதுதான் கோவங்கிறது. இப்போ கோவம் வரக்கூடாதுன்னா நீ என்ன தெரியுமா பண்ணணும்? யூ ஷுட் லிவ் நேச்சுரலி. அது முழுங்கக்கூடாது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் அவுட்லெட் பிடிக்கலாம். இப்போ ஒரு மலை ஏறுற போது இப்படி ஏறுறேன்னு வச்சுக்கோ, கடப்பாறை பிடிச்சின்னு பர்வத மலை மாதிரி. இன்னொரு கையில் எதையாவது பிடிச்சிக்கின்னு தான் இந்த கை விடணும். அப்போ உனக்கு ஒரு ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்மோக்கிங் ஹேபிட்லேருந்து நீ வெளியே வரணும்னா உடனடியாக முடியாது. அதுக்கு பதில் நீ வந்து ஒரு இன்னேலர் வாங்கிக்கணும். ஸோ எப்போல்லாம் அந்த ஸ்மோக்கிங் பண்ணணும் ஒரு டெம்ப்டேஷன் வருதோ அப்போல்லாம் அப்படின்னு மூக்கு பிடிச்சின்னு உட்காந்துருக்கணும். அப்படி ஒரு அதை ஏமாற்றணும். உன்னோட அந்த ஒரு ஆசைப்படுற மனசை வந்து ப்ரொடெக்ஷனில் கொடுத்து ஏமாற்றணும். அப்போது ஸ்மோக்கிங்கில் கிராஜுவல் வரலாம். இல்லை, யூ ஷுட் டெவலப் சம் அதர் ஹேபிட் லைக் லவங்கம், ஒரு சூயிங்கம், ஏதாவது அந்த மைண்டில் அதனுடைய அந்த தேடுதெல்லாம் நிப்பாட்டணும் கொஞ்சம் நேரத்துக்கு. ஒரு ப்ரொடெக்ட் தேவைப்படும். அப்போ நமக்கு கோபத்தை வெளியே காட்ட முடியலன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நாம் என்ன பண்ணலாம்? பாக்ஸிங் இருக்குல்ல, பாக்ஸிங் அந்த இது மாதிரி இருக்கும், ஒரு பேக்கில் மணல்லாம் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. ஸோ யூ கேன் கோ அண்ட் ஸ்டார்ட் பஞ்சிங் இட். கோவம் வர்ற போதெல்லாம் வந்து அதை போய் குத்தலாம். அதில் நம்முடைய எமோஷன்ஸ்க்கு அவுட்லெட் கிடைக்கும். இல்லை, ஃபுட்பால் விளையாடலாம். ஃபுட்பால் அந்த பாலை ஒதுக்கிறதில்ல, அப்போ உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு கன்சீல்டு ஆங்கர் அதில் பம்ப் அவுட் ஆகும். இப்போ துபாய் மாதிரி கண்ட்ரீஸில் கவர்மெண்ட்லேயே ஃபுட்பால் கோர்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. எதுக்காகன்னா, அவங்களுக்கு யூரோப்பியன் சைக்காலஜிஸ்ட் சொன்னாங்களாம், உங்கள் ஆளுங்கள்லாம் வசதியாக தின்னுட்டு சினிமா பார்த்துட்டு சுற்றின்னு இருக்கான். ஸோ நாளடைவில் அவங்ககிட்ட உணர்ச்சிகள்லாம் அப்படியே தேங்கி போயிடும். என்னைக்காவது ஒரு சோஷியல் புரட்சி வந்துடும். அதனால் நிறைய ஃபுட்பாலை அவனை ஒதுக்கிற மாதிரி பண்ணினாங்க. இப்போ துபாய் மாதிரி ஜிஐசி கண்ட்ரீஸில் நிறைய இடத்துல ஃபுட்பால் கோர்ட் போட்டாங்க. ஏன் நான் அந்த பாலை ஒதுக்கிற போது அவங்ககிட்ட இருக்கிற அந்த கன்சீல்டு எமோஷன்லாம் வெளியே வருகிறது. ஸோ யூ ஹேவ் டு ஃபைண்ட் அனதர் ப்ரொடெக்ஷன். இல்லை, கதவு சாத்திக்கிட்டு ரூம்குள்ளே போய் நீ திட்டலாம். யாரையாவது திட்டணும்னு நினச்சேன்னா அதெல்லாம் திட்டலாம். இல்லை, ஒரு பேப்பரில் யாரை பற்றி என்ன திட்டணும்னு தோணுச்சோ எல்லாத்தையும் எழுதி கீச்சு போடலாம். பட் யூ ஹேவ் டு கிவ் எ வேன் டு இட். அதுக்கு ஒரு வடிகால் தர வேண்டியிருக்கும்.
நீ அதை முழுங்கினா என்னைக்கு இருந்தாலும் ரிஸ்க் தான். அது ஒரு சின்ன ப்ரொடெக்ஷனில் வந்துடும். எவ்ரி ஒன் இஸ் அன் எமோஷனல் பண்டில் இன் திஸ் வேர்ல்ட். இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோயேன், என்னால் கூலாக இருக்கும் பாரு. இப்போ இவ்வளோ பேர் பார்த்துருக்கேன், ஒரு ஃபியூ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதுலேயும் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு எஸ்ஜி விநாயகமூர்த்தி வந்தார், பழைய காங்கிரஸ் தலைவர் இல்லையா, அவர் கொஞ்சம் கால் சரியில்லாமல் இருந்தது, ஆப்ரேஷன் பண்ணிட்டு ஃபஸ்ட் டைம் உங்ககிட்ட தான் வரணும்னு வந்திருக்கிறார். கோயில் ஒரு சீஃப் பிரிஸ்ட் வந்தார் ஆந்திராவிலேருந்து, அவங்களையும் கவனிக்கிறேன் பாரு நான். இது நாட் அண்ட் அட் த சேம் டைம் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன் நான். இதில் யாருக்கிட்டையாவது நான் பார்ஷியலாக இருக்கேனா? அந்த நேரத்துக்கு என் கையில் எது இருக்கோ, பழமோ சாக்லேட்டோ எது இருந்தால் அது அந்த எல்லாருக்கும் தான் கிடைக்கும், ஸ்வீட்டோ எல்லாருக்கும் தான் கிடைக்கும். ஸோ உங்கள் எல்லாருடைய குறைகளையும் கேட்குறேன் நான், எல்லாரையும் ஒரு மாதிரி நடத்துகிறேன். இல்லை, ஐ டோன்ட் டிஸ்கிரிமினேட். இதுக்கு நடுவில் அந்த பக்கம் எங்கள் ஸ்கூல் குழந்தைங்க போயின்னு இருக்கும், இல்லை இன்னும் சின்ன குழந்தைங்க என்ன இருப்பாங்க, மைண்ட் அங்கேயும் இருக்கும், அவங்கள கூப்பிடுவேன். ஸோ தீஸ் ஆர் ஸ்மால் வேஸ் ஆஃப் சேயிங் ஐ கேர் ஃபார் யூ. ஒரு சாக்லேட்டோ ஒரு ஸ்வீட்டோ ஏதோ ஒன்று கொடுக்குறோம் இல்லையா, ஸ்மால் வேஸ் ஆஃப் சேயிங் ஐ கேர் ஃபார் யூ. இதுக்கு மேலே பேச்சே தேவையில்லை. ஸோ யூ ஹாவ் டு மாஸ்டர் ஹவு டு லிவ். நான் ஏன் கூலாக இருக்கேன்னா, எனக்கு எந்த டென்ஷனுமே கிடையாது. உங்களுக்கு எல்லாருக்கும் ஏதோ டென்ஷன் இருக்குது, எனக்கு என்ன டென்ஷன் இருக்குது? ஒன்றும் கிடையாது. ஐ நோ ஃபேமிலி, எனக்கு குடும்பமே கிடையாது. அதனால் நான் யாருக்காகவும் வாழ தேவையில்லை, யாருக்கும் ஒன்றும் சேர்த்தெல்லாம் சொத்து சேர்த்து வைக்க தேவையில்லை. ஸோ வாட் எவர் ஐ ஹேவ் இஸ் யுவர்ஸ். எங்கிட்ட என்ன இருக்கோ எங்கிட்ட வர்றவங்களுக்கு தான் அதெல்லாம். எனக்குன்னு தனியாக ஒரு பர்சனல் லிவிங் கிடையாது. ஸோ யூ ஹாவ் டு லிவ் லைக் திஸ் வித்தவுட் எனி அட்டாச்மெண்ட். கோவத்துக்கு இன்னொரு காரணம் அட்டாச்மெண்ட்டு கூட. யூ ஆர் ஆல் அட்டாச்ட், யூ ஆர் ஆல் வெரி பொசசிவ் அபவுட் ரிலேஷன்ஷிப். நான் அப்படி கிடையாது. நான் அந்த குழந்தையும் கொஞ்சுவேன், பக்கத்தில் இருக்கிற குழந்தையும் கொஞ்சுவேன். ஐ வில் மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு உள்ள டோஸ் எனக்கு கிடைக்கும், மற்றவங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை பற்றி கவலைப்படு. ஸோ கிராஜுவலி ஐ எம் டேக்கிங் தம் அவே ஃப்ரம் திஸ் ஃபெட்டர்ஸ். அதாவது ஒருத்தர்கிட்ட அட்டாச் ஆகிறது தானே இந்த உலகத்து வழக்கம். நான் அட்டாச்மெண்ட் இல்லாத லவ்வை கொண்டு வருவேன். யூ வில் நாட் கெட் அட்டாச் டு மீ, பட் யூ வில் நோ தட் மை லவ் இஸ் பியூர். இது ரொம்ப நல்ல லவ்னு உனக்கு ஒரு காலத்தில் தெரிய ஆரம்பிக்கும், ஆரம்பத்தில் புரியாது. ஸோ லவ் இஸ் வாட்? கேரிங். லவ் இஸ் வாட்? ஷேரிங். ஸோ கேரிங் அண்ட் ஷேரிங் இஸ் லவ். அதில் எங்கேயாவது எனக்கு ஏதாவது கிடைக்குமான்னு ஒரு தாட் வந்தால் தட் இஸ் காமர்ஸ். அது லவ்வாக இருக்கவே முடியாது. ஸோ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இப்போ நீ உட்காந்துன்னு இருக்க, உன் மூக்குக்குள்ளே காற்று போயிட்டுருக்கு. அந்த காற்றுக்கு நீ ஃபோன் கால் போட்டு சொன்னியா? இல்லை இவன் சின்ன பையனாக இருக்கான், இவனுக்கு 1/2 கிலோ காற்று, அது அவங்க அம்மா அவளுக்கு 3/4 கிலோ காற்றுன்னு சொல்லுமா? அது இல்லை இவர் நல்லவர் இவர் கெட்டவர், இவருக்கு வருவேன் அவர் மூக்குக்குள்ளே வரமாட்டேன்னு காற்று எப்பயாவது சொல்லுமா? அந்த மாதிரி ஆகணும். அந்த மாதிரி ஆகிட்டா யூ வில் நாட் பி டிஸ்டர்ப். மழை பெய்யுது, மழை எல்லாருமேலேயும் தான் பெய்யும். சாக்கடையிலையும் பெய்யும், கருங்கல்லையும் பெய்யும், வயல்லையும் பெய்யும், உண்மையிலையும் பெய்யும், எம்மையிலையும் பெய்யும். இட் ஒன்ட் டிஸ்கிரிமினேட். அந்த மாதிரி நீ ஆகணும். ஒரு ஆறு இருக்குது, அது பாட்டிக்கு ஓடின்னு இருக்கும். நீ அதை குடிக்கலாம், குளிக்கலாம். அது சொல்லுமா, மிஸ்டர் கோவிந்தசாமி நீ குளிக்கக்கூடாது, முன்சாமி நீ குளின்னு சொல்லுமா? அந்த மாதிரி நீ ஆகணும். இந்த மாதிரி நீ ஆனியானா நீ சந்தோஷமாக இருப்ப. இப்போ நார்மலாக ஒரு ஆளை பார்த்து என்ன சொல்கிறோம், வாட் இஸ் யுவர் ட்ரூ நேச்சர் அப்படின்னா, உன்னுடைய உண்மையான குணம் என்னான்னு. வாட் இஸ் யுவர் ட்ரூ நேச்சர்? நேச்சர் இஸ் அவர் ட்ரூ நேச்சர். இயற்கை தான் நம்முடைய குணம். என்ன, ஒரு ஆறு மாதிரி, கடல் மாதிரி, மழை மாதிரி, காற்று மாதிரி நம்ம என்னைக்கு ஆகிறோமோ அன்றைக்கி சந்தோஷமாக இருக்கும். இதுதான் என்னுடைய மெசேஜ். கோ அன்செல்ஃபிஷ் இன் வாட் எவர் யூ டூ. டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி ரிவார்ட் ஆர் ரைம். அதுலேருந்து எதுவும் உனக்கு வரணும்னு நினைக்கவே கூடாது. யூ ஷுட் ஜஸ்ட் ஃப்ளோ வித் லவ், தட்ஸ் ஆல். கீப் ஆன் ஃப்ளோயிங் வித் லவ் வித் எவ்ரி பர்சன் ஆன் திஸ் எர்த். எதுவுமே எதிர்பார்க்காத. தென் ஒன் டே யூ வில் கெட் ஆல் த டிவிடெண்ட். உனக்கு வேண்டிய அன்பு எவ்வளோ 1000 மடங்கு திரும்பி வரும் என்பதை நீ பார்ப்பாய். இங்கே இருக்கிற யாராவது எனக்கு சொந்தமா? யாருமே எனக்கு சொந்தம் இல்லை. ஆனால் என்கிட்ட 25 வருஷமாக இருக்கிறவங்க இருக்காங்க, 20 வருஷமாக இருக்கிறவங்க இருக்காங்க, 14 வருஷமாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க, எவ்வளோ வருஷமாக எங்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் சொந்த வீடு வாசல்லாம் இருக்குது, டி நகர்லாம், மேலாப்பூர்ல, ட்ரிப்ளிகேன்ல, எங்கேயோ. அதெல்லாம் விட்டுட்டு பாபா கூட இருக்கிறது தான் சந்தோஷங்கிற மாதிரி அவங்க வீட்டை விற்றுட்டு பேங்க்கில் எப்படி போட்டுக்கினாங்க, இல்லை வாடகைக்கு விட்டாங்க, ஏதோ விட்டுட்டு இங்கே இருக்கிறாங்க பாரு. நோ தே நோ. இப்போ உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். நான் இறந்து போயிட்டா என் குடும்பத்துக்கு என்ன கதி? இந்த பயம் இல்லாத ஆளே கிடையாது உலகத்தில். எங்கிட்ட இருக்கிறவங்க யாருக்காவது அந்த பயம் இருக்கா கேட்டுப்பாரு. எங்கிட்ட இருக்கிற யாருக்கும் இந்த டென்ஷனே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு என்னன்னா என்ன, அவங்க பசங்களை நான் படிக்க வச்சுருவேன், அவங்க பிள்ளைங்களுக்கு நான் கல்யாணம் கட்டி கொடுத்துருவேன். ஸோ எந்த ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் ஒரு இம்பெடிமெண்ட்டாக இருக்கோ நம்முடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு. நம்ம ஏன் இன்னைக்கு சாதிக்க முடியலன்னா எப்பயும் வி ஆர் இன்செக்யூர். அஞ்சி அஞ்சி சாவார், இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனிலே. எதை பார்த்தாலையும் பயம். ஸோ அந்த ஃபியர் தான் நம்மளை பிடிச்சி வச்சுது. ஃபியர் காரணம் என்ன? ஒரு இன்செக்யூர் ஃபீலிங். இங்கே உட்காருங்க.
ஃபியர் காரணம் இன்செக்யூர் ஃபீலிங். அந்த இன்செக்யூர் ஃபீலிங் போகணுன்னா யூ ஷுட் கெட் எ ஃபீலிங் ஆஃப் செக்யூரிட்டி, எ கான்ஃபிடன்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி. தட்ஸ் வாட் ஐ கிவ். கே பாலச்சந்தர் தெரியும் உங்களுக்குலாம், சினிமா டைரக்டர். ஸோ அவர் என்னை பற்றி ஒரு தடவை எழுதினார், ஒரு பத்திரிகைக்காரன் கேட்டான் அவரை. அப்போ எழுதினார் அவர், ए लीडर इस नहीं इधर बैठ जाओ तो गुप्ता जी इधर आके बैठिए, आराम से इधर आके बैठिए, तो मुझे कोई प्रॉब्लम नहीं है, इधर आके बैठ जाइए, इधर बैठिए, तो बैठना ही है तो आराम से बैठ. और சொன்னாரு, ए लीडर இஸ் எ டீலர் இன் ஹோப் அப்படின்னாரு. ஒரு தலைமை பண்புகள் உள்ளவன் என்ன பண்ணணும், மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும். சிவசங்கர் பாபா என்பவர் நம்முடைய நாடி நரம்புகளில் நம்பிக்கை மின்சாரத்தை பாய்ச்சுகிறார் அப்படிங்கிற வார்த்தையை கே பாலச்சந்தர் சொன்னார். தட்ஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஐ டூ. இப்போ நீ கடலில் தத்தளிச்சுன்னு இருக்க, ஒரு கட்டை கடிச்சிச்சுன்னா அந்த கட்டையை வச்சு ஜப்பான் வரைக்கும் நீந்திருவேன். அந்த கட்டைங்கிறது ஒரு ப்ரெட்டெக்ஸ்ட் தான், நீந்த போகிறது நீ தான். நம்ம தோத்துட்டோங்கிற எண்ணம் தான் தோல்விக்கு காரணம். அண்ட் இஃப் யூ ஹேவ் எ மாரல் சப்போர்ட் யூ வில் வின். ஒரு மலை ஏறி போகிற, கீழே விழுந்துட போகிறோன்ற போது அந்த இடத்துல ஒரு புல் கிடைக்கும், போகிற புல், அதை பிடிச்சா கூட நீ விட மாட்டேன். ஏன்னா உன் மைண்டில் அது வந்துடுச்சு, நான் இப்போ ஒரு ஹோல்டு இருக்கேன் என் கையிலங்கிற மாதிரி. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆனதுக்கு இதுதான் காரணம். ஏன்னா டோட்டலி அன்செல்ஃபிஷ் அண்ட் நாட் ஒன் இஸ் ரிலேட்டட். இங்கே இருக்கிற யாருமே எனக்கு ரிலேட்டட்லாம் கிடையாது, எல்லாம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இங்கே நம்பி வந்தவங்க தான். இந்த நோ தே ஆர் டேஸ்டிங் ஜாய். அவங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு டென்ஷன் கிடையாது, எல்லோரும் நல்லா தான் இருக்காங்க. அண்ட் தே ஆர் ஆல் பீஸ்ஃபுல், தே ஆர் ஆல் ப்ராஸ்பரஸ். ஸோ தேர் நத்திங் டு ஆஸ்க் ஃபார். இனிமேல் எங்கிட்ட என்ன இருக்குது கேட்கறதுக்கு, ஒன்றுமே இல்லை. தே நோ தே ஆர் அட் பீஸ், தே ஆர் அட் ப்ளீஸ். ஸோ என் மாதிரி நீ ஆகிட்டியானா உனக்கு கோவம் வராது. ஐ டோன்ட் கெட் ஆங்கிரி. நீ என்ன பாரு, என்ன வேணால் பண்ணிப்பார், கோவம் வராது. நான் எப்பயுமே இப்படி தான் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். கோவம் வரலாம் எனக்கு, ஆனால் ஒரு செகண்டுக்கு வரும். அது கூட உண்மையில வராது, நீ செய்த செயல் மேலே வரும். அதாவது ஐ மே டிஃபர் வித் யூ ஆன் ஏ பர்டிகுலர் லைன் ஆஃப் யுவர் பர்ஃபார்மன்ஸ். நீ பண்ணதில் ஏதோ ஒன்றுக்கு எனக்கு டிஃப்ரென்ஸ் வந்தால் கோவம் வரலாம். ஆனால் அது கூட உனக்கு எனக்கு இதுதான் வித்தியாசம். இப்போ உனக்கு கோவம் வந்தால் அந்த நேரத்தில் யார் வந்தாலும் எல்லாருக்கிட்டையும் சத்தம் போட்டுன்னு இருப்பேன். நான் அப்படி இல்லை. நான் இந்த பையன்கிட்ட கோவம்னா அவனோட நிப்பாட்டிக்குவேன், அடுத்து வர ஆள்கிட்ட சிரிச்சின்னு இருப்பேன். ஸோ இட் பிகம்ஸ் அன் ஆக்ட். இவங்ககிட்ட தான் கோவம், அவங்ககிட்ட சிரிச்ச முஞ்சோடு இருப்பேன். இது உனக்கு எனக்கு உள்ள வித்தியாசம். ரெண்டாவது, யூ வில் கேரி யுவர் ஆங்கர். உங்களுடைய கோவத்தை இன்னும் கேரி ஃபார்வர்ட் பண்ணுவேன். நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். திருவள்ளுவர் சொல்லுகிறார், குணம் எனும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேனும் காத்தல் அரிது. யாருக்கு நல்ல குணம் வந்துச்சோ அவங்க கோவத்தை ஒரு செகண்ட் கூட காப்பாற்ற முடியாதுன்னா என்ன, அவங்களுக்கு ஒரு செகண்டில் போயிடும். அந்த கோவம் மின்னல் மாதிரி மறைஞ்சிடணும் அர்த்தம். குணம் எனும் குன்று ஏறி நின்றார் வெகுளி, கோவம், கணமே எனும் காத்தல் அரிது. அந்த மாதிரி யார் ஆகிறானோ அவனை தெய்வங்கள் வாழ்த்துங்கிறார். கதம் காத்து கட்டடங்கள் ஆற்றுவான் செவ்வி, அறம் பார்க்கும் ஆற்றின் உழைத்து. யார் கோபத்தை அடக்கி இந்த உலகத்தில் அமைதியாக வாழ கற்றுக்கொண்டானோ அவன் எப்பொழுது வருவான் என்று சொல்லி தர்ம தேவதைகள் வழிமேல் விழி வைத்து காத்திருக்கும். கதம் காத்து கட்டடங்கள் ஆற்றுவான் செவ்வி, அறம் பார்க்கும், தர்ம தேவதை அறம் பார்க்கும் ஆற்றின் உழைத்து. அவன் வர்ற வழி, ஆறுனா வழி, பார்த்து கொண்டிருக்கும். அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும். நீ அடக்கமாக இருந்தியனா நீ தேவ புருஷனாகலாம். அடங்காமல் இருந்தால் நீ நரகத்தில் போய் உழன்று கொண்டிருப்பாய். நிலையின் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையினும் ஆன பெரிது. யார் தன்னுடைய நிலையிலிருந்து அன்டிஸ்டர்ப்டா இருக்கானோ அவனை மலையை விட உயர்வாக நீ எடுத்துக்கொள்ளலாம், திருவள்ளுவர் சொல்கிறார். இதெல்லாம் டெஃபினிஷன். ஸோ இஃப் நோ ஒன் கேன் டிஸ்டர்ப் யூ, இஃப் ட்ரபிள் cannot trouble you, then why won't you be happy? If trouble cannot trouble you, then உன்னுடைய சந்தோஷத்துக்கு எது தடங்களாக இருக்க முடியும்? ஸோ either joy or sorrow, சந்தோஷமும் துக்கமும் அது வெளியில் யாராலும் கொடுக்க முடியாது, உங்கள்கிட்ட தான் இருக்குது. அதெல்லாம் அது நம்முடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட். ஜாய் அண்ட் சாரோ ஆர் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். சந்தோஷமும் உங்கள்கிட்ட தான் இருக்குது, துக்கமும் உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீ சந்தோஷமாக இருந்தால் உலகம் சந்தோஷமாக தெரியும், நீ துக்கமாக இருந்தால் உலகம் துக்கமாக தெரியும். இப்போ நீ சந்தோஷமாக இருக்கேன்னு வச்சுக்கோ, உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் போய் ஈஸ்டரில் உட்காந்துக்கிட்டு நல்லா ஒரு கூல்ட்ரிங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக காற்று எவ்வளோ ஜிலு ஜிலுன்னு வீசுது, ஆகாசத்தில் பாருங்கள் நல்லா நட்சத்திரம்லாம் தெரியுது, க்ளவுடெல்லாம் பாருங்கள் யானை மாதிரி இருக்குதுலாம் சொல்லுவேன். நீ மனசில் சந்தோஷம் இருக்கணும்.
அப்போ வெளியில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை நீ பார்ப்ப. பக்கத்து வீட்டில் யாரும் செத்து போயிருக்கிறான்னு வச்சுக்கோயேன், அவனை கூப்பிட்டு வாங்க சார், காற்று ஜிலு ஜிலுன்னு வீசுது, ஆகாசத்தில் நட்சத்திரம்லாம் சூப்பராக இருக்குன்னா உன்னை அரைஞ்சிட்டு போடுவான். காற்று மாறவில்லை, ஆகாசம் மாறவில்லை, நட்சத்திரங்களும் நிலவும் மாறவில்லை. உன் மனது மகிழ்ச்சியாக இருக்கிற போது உலகம் மகிழ்வாக தெரிகிறது. உன் மனதில் சோர்வும் துக்கமும் இருக்கிற போது உலகம் சோர்வும் துக்கமயமாக தெரியும். கிராமங்கள்லாம் 8 நாளைக்கு ஒரு சோளத்தட்டு மூக்கு கண்ணாடி கொடுப்பாங்க எக்ஸிபிஷன்லாம். சோளத்தட்டில் இப்படி 2 வளைச்சி மகாத்மா காந்தி கண்ணாடி மாதிரி சிவப்பு பேப்பர் ஓட்டியிருப்பான். அதை போட்டுன்னு பார்த்தா எல்லாம் சிவப்பு சிவப்பாக தெரியும். பச்சை கலர் கூலிங் கிளாஸ் போட்டால் பச்சை பச்சையாக தெரியும். ப்ளூ கலர் போட்டால் ப்ளூ ப்ளூவாக தெரியும். யார் துக்கம் என்ற கூலிங் கிளாஸ் அணிஞ்சிக்கிட்டு உலகத்தை பார்க்குறானோ அவனுக்கு உலகம் பூரா துக்கமாக தெரியும். யார் மகிழ்ச்சி என்ற கூலிங் கிளாஸ் அணிஞ்சிக்கிட்டு உலகத்தை பார்க்குறானோ அவனுக்கு எல்லாம் மகிழ்ச்சியாக தெரியும். திஸ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் ஜாய். ஸோ தீதும் நன்றும் பிறர் தர வாரா தொல்காப்பியம். நல்லது கெட்டது ரெண்டும் யாரும் கொடுத்து வர்றதில்ல, நம்முடைய மைண்டோட ஸ்டேட் அதெல்லாம். ஸோ ஓவர் தி இயர்ஸ் ட்ரைனிங் இது வரும். ஸோ நானும் ஒரு காலத்தில் ஒன்று மாதிரி வேர்ல்ட்லி பர்சனாக இருந்தேன். எப்போ ஐ வென்ட் பியாண்ட் மை செல்ஃபிஷ்னஸ், நான் சரி எந்த வேலையிலையும் எனக்கு ஆக வேண்டிய காரியம் ஒன்றுமே கிடையாது. ஐ ஹவ் நத்திங் டு கெயின் அவுட் ஆஃப் வாட் எவர் ஐ டூ. இப்போ இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன் நடத்துறேன், இதில் என் கையெழுத்து கூட கிடையாது, நான் ட்ரஸ்டி கூட கிடையாது, எனக்கு பேங்க் அக்கௌண்ட்டே கிடையாது, செல்லே கிடையாது, எதுவுமே கிடையாது எனக்கு. நான் வெறுங்கையோடு இருக்கேன், அதனால தான் சந்தோஷமாக இருக்கேன். இந்த பொசஷன்ஸ் அண்ட் சென்ஸ் ஆஃப் பொசஷன்ஸ் அதுதான் எல்லாத்துக்கும் காரணம். இப்போ நான் என்ன பிச்சைக்காரனாக இருக்கேன், எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் நல்லா தானே இருக்கேன். ஹால்குள்ளே நான் நுழையிற போது வெறுங்கையில் தானே நினைஞ்சேன். இப்போ இவ்வளோ பேருக்கு சாக்லேட் கொடுத்துருக்கேனா, ஸ்வீட்ஸ் கொடுத்துருக்கேனா, பழம் கொடுத்துருக்கேன்னா, இல்லை எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துருக்கேன்னா, நீ திரும்பி போகிற போது செருப்பு துவச்சி கொடுக்க போகிறேன்னா, இவங்களை வச்சு பாட வச்சிருக்கிறேன்னா, இதெல்லாம் நான் வெறுங்கையில் தானே சாதிக்கிறேன். அதுதான் ஆன்மீகம் என்பது. யூ ஹாவ் எ இன்டுவெல்லிங் ஸ்பிரிட் விச் இஸ் ஆல் பவர்ஃபுல், இட்ஸ் ஆல் நோயிங். அந்த ஸ்பிரிட்டை நீ பலப்படுத்தணும். அது பலப்படுத்துகிற போது சுயநலத்திலிருந்து நீ வெளியே வருவாய், கோபத்தாவங்களிலிருந்து வெளியே வருவாய். ஒன்லி லவ் வில் எக்ஸிஸ்ட், ஒன்லி லவ். 24 hours into 7 NDTV channel மாதிரி. All the time you will be loving, all the people you will be loving, all the places you will be loving. மெட்ராஸில் தான் நான் லவ் பண்ணுவேன், பாம்பேயில் கிடையாதுன்னு கிடையாது. நான் மிஸ்டர் எக்ஸை லவ் பண்ணுவேன், ஒய்யை லவ் பண்ண மாட்டேன்னு கிடையாது. காத்தால 7 மணிக்கு தான் லவ் மூடு வரும், ராத்திரி 7 மணிக்கு வராதுன்னு சொல்கிறது கிடையாது. ஸோ எங்கொழுதும் எல்லோரிடத்திலும் எப்பொழுதும் அது அந்த மாதிரி ஒரு லவ் வரும், ஆல் த டைம் வரும். அண்ட் தட் பிகம்ஸ் அன்பின் வழியது உயிர்நிலை. உன்னுடைய மூச்சே லவ் ஆகிடும். அன்பின் வழியது உயிர்நிலை. அது எல்லாருக்கு என்பதோல் பொறுத்த உடம்பு. நம்ம பயாலஜி லேபரேட்டரியில் போய் பாரு, ஒரு எலும்பு கூடு மாட்டி வச்சிருப்பாங்க. யாருக்கு அந்த பிரீத் லவ் ஆகிடுதோ அவங்க தான் ஒரு பயாலஜிக்கல் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ், இல்லைன்னா எலும்பு கூடு தான் சொல்கிறார் திருவள்ளுவர். அன்பின் வழியது உயிர்நிலை. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், எல்லாம் எனக்கு எனக்குன்னு எடுத்து வச்சுக்குவானா. அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு யாருக்கிட்ட இருக்கோ அவங்க இந்த சிபி சக்கரவர்த்தி கிட்ட புறா கடிச்சா இந்த சதையை வச்சுக்கொண்டுவான். ஒரு பிள்ளையார்கிட்ட கஜமுகாசுரனை அழிக்கணும்னு சொன்னால் கோடாயுதத்தில் கொடுவினை களைவார். இல்லை வேதவியாசர் மகாபாரதம் எழுதுறீங்களான்னா பிடிங்க எழுத ஆரம்பிச்சிருவார். சிவபெருமான் கிட்ட ஆலகால விஷங்கானா சரி கொடுங்க நான் குடிச்சிக்கிறேன், எல்லாரும் நீங்கள்லாம் நல்லா இருங்கன்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி ஆகிற ஒரு நிலை இருக்கு. அன்பின் வழியது உயிர்நிலை. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்பிலார் அன்புடையார் என்பும் உரியர் பிறகு அந்த நிலை வரும். ஸோ பாரதிதாசன் சொல்கிறார், என் பிள்ளை என் பெண்டு என்று சொல்லுகிற சிறியதொரு கடுகு உள்ளம். எப்போ பாரு என் பொண்டாட்டி பிள்ளை குட்டிங்கன்னு யார் நினச்சிட்டு இருக்கானோ அவனுடைய உள்ளம் கடுகு மாதிரியான், மஸ்டர்ட். தொல்லுலக மக்களெல்லாம் ஒன்றே என்னும் தாய் உள்ளம் தனி உள்ளம் தனிலன்றோ இன்பம் இன்பம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் எனக்கு வேண்டியவங்கன்னு யார் நினைக்கிறானோ அவனது தாய் உள்ளம், தாய் போன்ற உள்ளம், தனி உள்ளம். இட்ஸ் அ வெரி ஸ்பெஷலி டெக்கரேட்டட் ஹார்ட் அப்படின்னு. தாய் உள்ளம் தனி உள்ளம் தனிலன்றோ இன்பம் இன்பம். அந்த நிலையை அடைந்தால் நீ அருளாளனாய், நீ ஆன்மீகத்துக்கு அடைஞ்சிருன்னு அர்த்தம். ஒரு குடும்பத்திலேயே 4 பேர் ஒத்துமையாக இருக்க முடியலன்னா தட்ஸ் ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் ஃபார் யுவர் ஸ்பிரிச்சுவல் அப்லிட். இந்த கோவத்தாவங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் எதுக்கு? இந்த உடம்புக்கு. உடம்பு யார் செத்தாலையும் சுடுகாட்டில் எரிக்க போகிறான், பதிக்க போகிறான். இதை பற்றி ஏன் நீ அழட்டிக்கிறேன் இல்லையா? யார் உடம்பா இருந்தால் என்ன, அலெக்சாண்டர் தி கிரேட் ஆகட்டும், இல்லை ஆறுமுகசாமியாக அந்த ரோட் ஆகட்டும், 2 பேரையும் புதைக்கி தான் போகிறான், எரிக்க தான் போகிறான். ஸோ இந்த அழியிற உடம்புக்காக எதையும் நீ பண்ணாது. இவங்க என்ன லவ் பண்ணல, இவங்க என்ன கோச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ உடம்பு மேலே வச்ச மோகம், அது தட்ஸ் நாட் ட்ரூ. ஸ்பிரிட் இருக்குல்ல உள்ள, அது எதனாலும் பாதிக்கப்படுவதில்லை. இட் கேனாட் பி பொல்யூட்டட் பை எனிதிங், நார் இட் வில் பொல்யூட் எனிதிங்.
உள்ளே இருக்கிற ஆத்மா என்பது எதனாலும் பாதிக்கப்படுவதில்லை, எதையும் பாதிப்பதில்லை. ஸ்பிரிட்டுங்கிறது நெருப்பு மாதிரி. நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, அதில் இதை நான் தூக்கி போடுறேன்னு வச்சுக்கோ, இதுவும் நெருப்பாயிடும். 10 நிமிஷத்தில் இதுவும் நெருப்பாயிடும். சரி இது விட்டுரு சார் இல்லையா, குப்பை தூக்கி போடு, கொஞ்ச நேரம் கழித்து அந்த குப்பை கூட நெருப்பாயிடும். ஸோ யார் ஒருத்தர் ஆத்மாவில் லயித்து விட்டார்களோ அவங்கக்கிட்ட வேறு யார் கான்டாக்டுக்கு வராங்களோ அவங்களும் நெருப்பாயிடுவாங்க. இட் இஸ் லைக் ஒன் லைட் லைட்டிங் அனதர் கேண்டில். ஸோ அந்த மாதிரி முடியும். இப்போ நான் இவ்வளோ பேர் நல்லவங்களாம் மாற்றினே வரேன் பாரு கிராஜுவலாக. அவங்களுக்கே தெரியறதில்லை இதெல்லாம். ஒரு இரும்பு இருக்கு, இரும்பு கம்ஸ் இன் கான்டாக்ட் வித் அ மேக்னெட். ஸோ வாட் வில் ஹேப்பன், தட் ஸ்டீல் வில் கெட் மேக்னடைஸ்ட். அதுக்கப்புறம் அதுக்கு இரும்புன்னு பேர் இல்லை, அதுவும் காந்தம் தான். அது இன்னும் 4 இரும்பை போய் மாற்றிக்கிட்டே இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அந்த மாதிரி என்னிடத்தில் வருகிற இரும்புகளை நான் காந்தங்களாக மாற்றுகிறேன். மேபி இட் டேக்ஸ் டைம். ஒரு இரும்பு சுத்தமாக இருந்தால் ஒரே நிமிஷத்தில் நடந்துடும். அந்த இரும்பு சேரு சகதி புல் எல்லாம் பூசிக்கின்னு உட்காந்துருந்தா முதல்ல க்ளீன் பண்ணணும், இரும்பு ஆகணும், அதுக்கப்புறம் அது மேக்னெட் ஆகிடும். ஸோ த ப்ரிப்பரேட்டரி டைம் டு மேக் யூ ப்ரிப்பேர் டு ரிசீவ் தட் மேக்னட்டிசம் is different for different people. But one day you will become a magnet. Then you will not be steel. You will never be steel. Adan aanmigam என்பது. It takes its own time and you are all destined. That's why you are here. See, you have all the choices. இப்போ இந்த டைமில் நீ போய் டாஸ்மாக் கடையில் உட்காந்து இருக்கலாம், ஒரு மாயாஜாலில் போய் சினிமா பார்க்கலாம், என்ன வேணால் செய்யலாம். ஆனால் அதை விட்டு நீ ஏன் 40 கிலோமீட்டர் வந்திருக்க சொல்லு பார்க்கலாம். ஒரு 20-30 ரூபா செலவு பண்ணினேன் 40 கிலோமீட்டர் ஏன் வந்திருக்க? உனக்குள்ளே ஒரு ஸ்பிரிட் இருக்குது, ஒரு இன்டுவெல்லிங் ஸ்பிரிட் இருக்குது. அந்த ஸ்பிரிட்டுக்கு நல்ல விஷயங்கள்ல உனக்கே தெரியாது, உன்னுடைய பாடிக்கு தெரியாது, உன்னுடைய ஆத்மாவுக்கு தெரியும். அதுக்கு நல்ல விஷயங்கள் நாட்டம் இருக்குது. ஸோ யூ ஆர் ஹியர். ஸோ திஸ் இஸ் ஹேப்பன் வித்தவுட் யுவர் பிக் பிளானிங். உன்னுடைய திட்டத்தில் இதெல்லாம் நடக்கலை, அந்த ஸ்பிரிட்டுக்கு எல்லாம் தெரியுது, அதனுடைய போக்கில் இது நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இஃப் சோ ஃபார் இட் ஹஸ் ஹேப்பன், இட் வில் ஹேப்பன் ஃபர்தர் ஆல்சோ. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நல்லது தான்னா இன்னும் நடக்க போகிறதும் நல்லதாக வரும். ஸோ டோன்ட் பாதர். கோபத்திலிருந்து வெளியே வர முடியும். அதுக்கு காரணங்களாக இருக்கிற விஷயங்கள் சுயநலம், அடக்குதல், என்ன எதிர்பார்ப்புகள், ஒரு இன்செக்யூர் ஃபீலிங், அதெல்லாம் போனால் கோபம் போயிடும். நோ ஒன் கேன் மேக் மீ ஆங்க்ரி. என்னை நீங்களே பார்த்துருப்பீங்க, சன் டிவியில் யாகவ முனிவர் என்னை அடித்தார். அப்போ கூட நான் கை குலுக்கிட்டு ஜாலியாக வந்தேன். உன்னால முடியுமா? ஒரு பப்ளிக் இதில் ஃபங்க்ஷன் டிவி ப்ரோக்ராமில் ஒரு முரட்டு கிராமத்துக்காரர் என்னை அடிக்கிறாரு. நான் சிரிச்சுட்டு தானே வந்தேன், கை குலுக்கிட்டு தானே வந்தேன். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ பாசிபிள் தட் இஸ்.